PK-உடன் திமுக போட்ட ரகசிய ஒப்பந்தம். பீகார் சென்று சபரீசன் செய்த சம்பவம். 350, 300, 650 கோடி டீல். அதிமுக தமிழக வெற்றிக் கழகத்தை குழி தோண்டி புதைக்க போடப்பட்ட பகீர் திட்டம். வணக்கம் நண்பர்களே. கடந்த 2021ஆம் ஆண்டு திமுகவுக்கு தேர்தல் வியூக நிபுணராக பணியாற்றியவர் பிரசாந்த் கிஷோர். அந்த தேர்தலில் திமுகவுக்கு பணியாற்றி கொடுக்க அவருக்கு 350 கோடி கொடுத்தார் மு.க. ஸ்டாலின். அதற்கேற்ப ஐபாக் நிறுவனத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுக்க சர்வே நடத்தி எந்தெந்த தொகுதிகளில் எப்படிப்பட்ட பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று திமுகவுக்கு ஐடியா கொடுத்து வெற்றி பெற வைத்தவர்தான் பிரசாந்த் கிஷோர். அந்த வகையில் தேர்தலுக்கு பிறகும் கூட அவருக்கு ஸ்டாலினின் மருமகன் சபரீசனுக்கும் இடையே நெருங்கிய நட்பு இருந்து வருகிறது. இப்படியான நிலையில் வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் அதிதீவிரம் காட்டியிருக்கிறார். இதற்காக இப்போதே திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கும் வேலைகளை தொடங்குமாறு திமுக புள்ளிகளுக்கு உத்தரவு போட்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அதன் காரணமாகவே தாங்கள் பணமும் பரிசு பொருளும் கொடுத்தால் யார் யாரெல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடுவார்கள் என்பதை பட்டியல் போட்டு பரிசு பொருட்களை கொடுக்க தொடங்கிவிட்டது திமுக. இப்படி மு.க. ஸ்டாலின் ஒரு பக்கம் மீண்டும் தான் முதலமைச்சராகிவிட வேண்டும் என்று தீவிரம் காட்டி வந்த இந்த நேரத்தில்தான் நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி திமுகவின் அதே பாஜக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்தார். இதுதான் மு.க. ஸ்டாலினுக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்தது. இதன் மூலம் பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் இரண்டு பக்கமும் சிதறி திமுகவின் தோல்விக்கு வழிவகுத்து விடுமோ என்று தடுமாறி போனார். குறிப்பாக கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவரான விஜய் தங்களுடைய சிறுபான்மையின வாக்குகளில் கை வைத்து விடுவாரோ என்றும் மு.க. ஸ்டாலினுக்கு ஆரம்பத்திலிருந்தே பெரும் பயமாக இருந்தது. அதன் காரணமாகவே தனது மகன் உதயநிதியையும் மருமகள் கிருத்திகாவையும் களத்தில் இறக்கிவிட்டு முக்கிய பாதிரியார்களை சந்தித்து மீண்டும் கிறிஸ்தவ மக்களை திமுகவுக்கு வாக்களிக்க வைத்தால் கிறிஸ்தவர்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் செய்து கொடுக்கப்படும் என்று உத்தரவாதம் கொடுத்து அவர்களின் வாக்குகளை திமுக பக்கம் இழுக்கும் வேலைகளை தொடங்கி இருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இப்படி ஒரு பக்கம் வேலைகள் நடந்து வரும் நேரத்தில்தான் விஜயின் கூட்டணி அரசியல் என்பது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுக்க தொடங்கியது. காரணம், அதிமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணியில் உள்ள எந்த கட்சியும் வராது என்பதை தெரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் டீல் போட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். அதோடு விஜயும் தான் தனித்து போட்டியிட்டால் பெரிதாக வெற்றி பெற முடியாது என்பதை புரிந்து கொண்டு அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி துணை முதலமைச்சர் பதவி கேட்டு வந்தார். அதோடு தங்களுக்கு கூடுதல் தொகுதியில் கேட்டதோடு சில அமைச்சர் பதவியும் கேட்டு வந்தார். இதனால் டீல் ஓகே ஆகாமல் தொடர்ந்து பேச்சுவார்த்தையிலேயே இருந்து வந்தது. குறிப்பாக விசிகாவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா எப்படியாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக எடப்பாடியும் விஜயும் கூட்டணி சேர்க்க கடுமையான முயற்சியில் ஈடுபட்டு வந்தார். அதனால் எப்படியும் அவர்களுக்கிடையே கூட்டணி உருவாகிவிடும் சூழல் ஏற்பட்டு திமுகவுக்கு பலத்த அதிர்ச்சி கொடுத்தது. திமுகவை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகளை ஒன்று சேர விடாமல் தடுத்து விட்டாலே தாங்கள் எப்படியும் வெற்றி பெற்றுவிடலாம் என்கிற கணக்கில்தான் இருந்து வந்தார்கள். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவில் சேர மாட்டேன் என்று கூறி வருகிறார். இதுவும் திமுகவுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாடாகவே இருந்து வந்தது. இந்த நேரத்தில்தான் ஆதவ் அர்ஜுனா களத்தில் இறங்கி விஜயை எப்படியாவது அதிமுக கூட்டணியில் இணைத்துவிட வேண்டும் என்று முழுவீச்சில் இறங்கினார். அப்படி இழுத்தால் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேமுதிக உள்ளிட்ட பல கட்சிகளையும் இழுத்து விடலாம் என்று தீவிரம் காட்டத் தொடங்கினார். அதோடு கடைசி நேரத்தில் திமுக கூட்டணியிலிருந்து திருமாவளவனையும் வெளியே கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதுதான் அவரது திட்டமாக இருந்து வந்தது. இதன் காரணமாக மு.க. ஸ்டாலின் கடும் அதிர்ச்சிக்கு ஆளானார். திமுகவுக்கு எதிராக அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட பல கட்சிகள் இணைந்து ஒரு வலுவான கூட்டணியாக உருவெடுத்து விடுவார்கள் போலிருக்கே என்று அரண்டு போனார். அதையடுத்து தனது மகன் உதயநிதி, மருமகன் சபரீசன் ஆகியோருடன் ஒரு ஆலோசனை நடத்தியுள்ளார் ஸ்டாலின். அப்போதுதான் ஏற்கனவே தங்களுக்கு தேர்தல் வியூக நிபுணராக பணியாற்றிய பிரசாந்த் கிஷோரை வைத்தே இந்த கூட்டணியை உடைத்து விடலாம், அதற்கான வேலைகளில் உடனே ஈடுபடுவோம் என்று பீகாருக்கு சென்று பிரசாந்த் கிஷோருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் சபரீசன். அந்த வகையில் கடந்த முறை திமுகவுக்கு தேர்தல் வியூகம் வகுத்து கொடுக்க அவருக்கு 350 கோடி கொடுத்த திமுக இந்த முறை அதிமுக தமிழக வெற்றிக் கழக கூட்டணி அமைக்க விடாமல் தடுப்பதற்கு மட்டுமே 300 கோடி பேசி உள்ளதாக திமுக வட்டாரங்களில் ஒரு ரகசிய தகவல் கசிந்துள்ளது. இந்த டீலுக்கு ஒத்துக்கொண்ட பிரசாந்த் கிஷோர் ஆதவ் அர்ஜுனா மூலமாக விஜயுடன் நட்பாக பேச தொடங்கியிருக்கிறார். அப்போது திமுக கூட்டணியை வீழ்த்தக்கூடிய சில வியூகங்களை அவர் விஜயிடத்தில் கூறியிருக்கிறார். அவர் சொன்ன அந்த விஷயங்கள் விஜய்க்கு பிடித்து விடவே, அப்படி என்றால் இந்த முறை எங்களுக்கும் நீங்கள் தேர்தல் வியூகம் வகுத்து கொடுக்க வாருங்கள் என்று கூறியுள்ளார்.
இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்ட பிரசாந்த் கிஷோர் உடனடியாக தமிழகம் வந்துள்ளார். அதிலும் அடுத்தடுத்து 2 முறை சென்னை வந்து விஜயுடன் ஆலோசனை நடத்தினார். அப்படி நடத்திய போது தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய ஆதரவு உள்ளது. குறிப்பாக ஆளுங்கட்சியான திமுகவுக்கு எதிர்ப்பலை அதிகமாக உள்ளது. அதனால் நீங்கள் தனித்து போட்டியிட்டாலே வெற்றி பெற்று விடலாம் என்று தன்னுடைய ஐபேக் நிறுவனம் கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டையும் கொடுத்து உங்களுக்கு 15 முதல் 20% மக்கள் ஆதரவு இருக்கிறது என்று விஜய்க்கு பெரிய அல்வா கொடுத்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். அதை கேட்டு உற்சாகத்தில் மிதந்த விஜய் தனக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு ஆதரவு இருக்கிறதா என்று இன்ப அதிர்ச்சி அடைந்தவர். அப்படியென்றால் தமிழக வெற்றிக் கழகம் எதற்காக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும், நாம் தனித்தே போட்டியிடலாமே என்கிற ஒரு முடிவுக்கு வந்துள்ளார் விஜய். இதன் காரணமாக அதுவரை அதிமுகவுடன் பேச்சுவார்த்தையில் இருந்து வந்த தனது கட்சியினரையும் இனிமேல் அவர்களுடன் பேச வேண்டாம், அவர்கள் வேண்டுமானால் நம்முடைய கூட்டணியில் வந்து சேர்ந்து கொள்ளட்டும், அதிமுக கூட்டணிக்கு நாம் செல்வதாக இல்லை என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். விஜயின் இந்த முடிவு திமுகவுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. நம்முடன் டீல் போட்ட வேகத்திலேயே விஜயுடன் சந்திப்பு நடத்தி 2வது சந்திப்பிலேயே அதிமுக தமிழக வெற்றிக் கழக கூட்டணியை உடைத்து விட்டாரே பிரசாந்த் கிஷோர் என்று நிம்மதி பெருமூச்சு விட்ட ஸ்டாலின் மீண்டும் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவது உறுதியாகிவிட்டது, இனிமேல் நம்முடைய கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விசிக என்கிற எந்த ஒரு கட்சியும் வெளியேற வேண்டும் என்று யோசிக்கவே மாட்டார்கள், எப்போதும் போல் நம்முடைய அடிமைகளாக திமுக கூட்டணியிலேயே அவர்கள் இடம்பெற்றிருப்பார்கள் என்கிற முடிவுக்கு வந்துவிட்டாராம் மு.க. ஸ்டாலின். அந்த வகையில் அரசியல் கத்துக்குட்டியான விஜய் திமுகவின் அரசியல் கணக்கு புரியாமல் பிரசாந்த் கிஷோரின் சொல்லை கேட்டு அதிமுகவுடன் கூட்டணியை முறித்து தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டுள்ளார். இதனால் டீலிங் முறிவு காரணமாக எடப்பாடி பழனிசாமி கடுமையான அதிர்ச்சி அடைந்திருப்பதோடு அடுத்தபடியாக தனது கூட்டணிக்கு எந்த ஒரு கட்சியும் வரமாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலோடு அதிமுகவின் கதை முடியப் போகிறது என்று முக்கிய புள்ளிகளிடத்தில் சொல்லி புலம்பி தீர்த்திருக்கிறார். அந்த வகையில் விஜய்க்கு ஆதரவாக செயல்படுவது போன்று தற்போது அவரது அரசியலை ஒரே தேர்தலோடு முடிவுக்கு கொண்டு வர சதி திட்டம் தீட்டியிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். அதோடு விஜயிடத்திலும் தேர்தல் வியூகம் வகுத்து தருவதாக சொல்லி 350 கோடி டீல் போட்டவர் திமுக இடத்தில் எடப்பாடி விஜய் கூட்டணியை முறித்து உங்களை வெற்றி பெற வைக்கிறேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் 300 கோடி வாங்கியிருக்கிறார். அந்த வகையில் பீகாரிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்த பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூகம் என்பதன் பெயரில் டபுள் கேம் ஆடி ஒரே ரவுண்டில் 650 கோடி சம்பாதித்துள்ளார். அந்த வகையில் திமுகவின் அண்டர் கிரவுண்ட் அரசியலில் சிக்கி முதல் தேர்தலோடு ஆல் அவுட் ஆக போகிறார் விஜய் என்பது இதன் மூலம் உறுதியாகி இருக்கிறது. நண்பர்களே, திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணி உருவாகிவிடக் கூடாது என்று உன்னிப்பாக கவனித்து வரும் மு.க. ஸ்டாலின் விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி வைக்கப் போகிறார்கள் என்பதை அறிந்ததும் தனது மருமகன் சபரீசனை பீகாருக்கு அனுப்பி பிரசாந்த் கிஷோர் மூலமாக அதிமுக தமிழக வெற்றிக் கழக கூட்டணியை உடைத்திருப்பது மற்றும் திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு வியூகம் வகுத்து தருகிறேன் என்று சொல்லி விஜயிடத்தில் 350 கோடியும் எடப்பாடி விஜய் கூட்டணியை உடைத்து காட்டுகிறேன் என்று சொல்லி திமுகவிடம் 300 கோடியும் பிரசாந்த் கிஷோர் டீல் போட்டு சொல்லி அடித்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.